ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து லைவில் என்னாச்சுன்னா கமருதன் வந்து அரோரா கிட்ட ஏதோ பேசியிருப்பார் போல இருக்கு. ஸோ அதை வந்துட்டு பாரு வந்து சொல்லி கமருதனை திட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இங்கே பாரு, நீ 4-5 ட்ராக் ஓட்டலாம், அவளே என்னையும் சேர்த்து வைக்கலாம், அப்படிலாம் நினச்சேன்னா என்னையை விட்டுரு. நான் இப்படியே தனியாக எப்படியாவது பிழைச்சிக்கிறேன், நான் தனியாகவே என்னோடய கேமை விளையாண்டுக்கிறேன். இந்த 4 ட்ராக்கு 5 ட்ராக் ஓட்டுறது வந்து உனக்கு வேணால் ஓகேயாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஓகே கிடையாது. எனக்கு ஒரு ட்ராக்னால் அந்த ஒரு ட்ராக் கிளியராக இருக்கணும். நீ என்கிட்ட மட்டும் பேசுகிறதா இருந்தால் பேசு, இல்லைனா அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. கமருதன் வந்து ஓகேன்னு அப்படியே சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதோ இப்படி ஏதோ லேசாக டச் பண்ணுவார். அப்போ வந்துட்டு நீ காலையில் இது பண்ணல, அதுக்காகவே நீ இப்படி டச் பண்ணுறது அலௌடே கிடையாது, நீ டச் பண்ணவே கூடாது. நீ வந்து இப்படி அரோராவை என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறத எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஒரே நேரத்தில் 2 ட்ராக் ஓட்டுறது, ஒரே நேரத்தில் 3 ட்ராக் ஓட்டுறது, இதெல்லாம் நீ விட்டுட்டு என் கூட பழகிறதா இருந்தால் மட்டும் பழகு, இல்லைன்னா பழக வேண்டாம். நான் தனியாகவே கேம் விளையாண்டுக்குவேன், என்னால் அது முடியும், உன் கூட சேர்ந்தா விளையாடணுன்னு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கமருதன் கிட்ட கிளியராக சொல்லிடுறாங்க. அவரும் அதை ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிக் பாஸில் நிறைய லவ் ட்ராக்ஸ் ஓடிட்டுருக்கு, எத்தனை லவ் ட்ராக்கை பிச்சுட்டு போக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.